வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அரந்தவிசெல்வம். எதிர்வரும் 11ஆம் திகதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரம் கல்யாண விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை கல்யாண விரதம் எனும் பங்குனி உத்தர விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. பல்வேறு ஆலயங்களிலும் சங்காபிஷேகம், தீர்த்த உற்சவங்கள், திருக்கல்யாண உற்சவங்கள் நடைபெறும். இந்த பங்குனி உத்தரம் தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்துள்ளார். எதிர்வரும் 11/4/2025 வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் 28ஆம் நாள். இந்த பங்குனி உத்தரம் என்கின்றதாகிய சிறந்த நாள். பல்வேறு ஆலயங்களிலே இந்த பங்குனி உத்தரத்திலே சங்காபிஷேகங்கள் நடைபெறும், உற்சவங்கள் நடைபெறும், தேர் திருவிழா, தீர்த்த திருவிழாக்கள் இந்த பங்குனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும். திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த பங்குனி உத்தரத்திலே தீர்த்த உற்சவம் நடைபெறும். அவ்வாறு இந்த பங்குனி உத்தரம் ஒரு தனிமையான சிறப்பு கொண்டது. இந்த பங்குனி உத்தர விரதம், இதனை கல்யாண விரதம் என்று சொல்வார்கள். அன்றைய பங்குனி உத்தரத்திலே தான் சிவன் பார்வதியினுடைய திருக்கல்யாணம் நடைபெற்றது. அந்த தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி மாதத்து உத்தர நட்சத்திரம். அதேபோல ஆண்டாள் ரங்கநாத பெருமானுடைய திருமணம் நடைபெற்றதும் இந்த பங்குனி உத்தரத்திலே. தேவேந்திரன் இந்திராணியினுடைய திருமணம் நடைபெற்றதும் இந்த பங்குனி உத்தரத்திலே. ராமர் சீதையுடைய திருமணம் நடைபெற்றதும் இந்த பங்குனி உத்தரத்திலே. லக்ஷ்மணன் ஊர்மலையுடைய திருமணம் நடைபெற்றதும் இந்த பங்குனி உத்தர நட்சத்திரம். அவ்வாறு இந்த பங்குனி உத்தர நட்சத்திரம் திருமணங்கள் செய்வதற்கும் இறை திருமணங்களை நாம் காண்பதற்கும் ஒரு சிறப்பானதனாலே அதனை கல்யாண விரதம் என்று அன்றைய தினத்திலே விரதம் இருப்பார்கள். இது தம்பதிகள் விரதம் இருக்கின்ற விரதம். கணவனும் மனைவியுமாக விரதம் இருந்து இந்த சந்தோஷமான வாழ்வு நமது இல்லத்திலே மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் பொங்க வேண்டும், எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்று தம்பதிகளாக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பங்குனி உத்தரத்திலே. அவ்வாறு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்பும் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்ற பங்குனி உத்தரத்திலே ஆலயங்களிலே நடைபெறுகின்ற தீர்த்த உற்சவங்களிலும் கலந்து கொள்வதோடு அருகிலே உள்ள ஆலயங்களும் சென்று தம்பதிகளாக சென்று பிரார்த்தனை செய்து வழிபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.